நான் செய்யறேன் கொடுமா. என்னென்ன பண்ணு மட்டும் சொல்லுமா, நான் செய்யறேன். நல்லாதான் வாங்கியிருக்கு. பரவாயில்லையே, கரெக்டா செய்யறனே. நானும் இந்த மாதிரி நல்லா சமைச்சு கத்துக்கிட்டு செஃப் தாமு சார் மாதிரி வதம் பண்ண போறேன். அடுத்து தக்காளியை போடுவோம். நல்லா தக்காளி வணங்குற அளவுக்கு வணக்கிடணும். அப்பனாதான் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து இருக்கிற மசாலாலாம் கொட்டுவோம். நல்லா வணங்கிருச்சு. என்னடா வீட்டுல 2 லேடிஸ் இருக்கிறாங்களே, இவன் சமைச்சிட்டு இருக்கிறானே அப்படிதானே பாக்குறீங்க. எங்க அம்மா பேஷண்ட் ஆயிட்டாங்க கை வலியில. எங்க ஆயா டென்ஷன் ஆயிட்டாங்க வேலை செஞ்சு செஞ்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நாம செஞ்சுதான் பாப்போமே. அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் தான் விட்டு பார்க்கலாமே. எப்படிதான் வருது, நாம செஞ்சு பார்த்து கத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் இது என்னது, கத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் நல்லது. இருங்க, அடுத்து வணங்கிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து தண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு பார்த்துக்கலாம், மசாலா பார்த்துக்கலாம். கரெக்டா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஏதாவது போடணுன்னு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சாப்பாட்டுல போட்டுடலாம். ஓகே ஓகே. எப்பவும் குக்கரை நீக்கிறப்ப உள்ள இருந்து இந்த புஷ் ஏர் வந்து ஃபுல்லா வந்து போனதுக்கு அப்புறம் தான் நீக்கணும். இல்லைன்னா கபாலம் அவுட். ஓகே, இப்ப நீக்கலாம். ஓ, ஜூமின். சூப்பரா வந்திருக்கு, நல்லா இருக்கு. அடுத்து என்ன சமைக்கலான்றத நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.